வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 25 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு நேரா நம்ம ஹீரோயினை சந்திக்கிறதுக்காக ட்ரை பண்றாரு. ஆனா ஈஸ்வரியோட பிடிவாதத்தினால அவங்க ஒய்ஃபை பார்க்கவே முடியல. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு நேரா வீட்டை விட்டு வெளியில வராங்க. ரொம்ப நாள் ஆச்சு ஹீரோவை பார்த்து, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அப்ப டக்குன்னு வில்லி தடுக்கிறாங்க. ஏன் நில்லு, எங்க போற அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி நான் கோவிலுக்கு போறேன், என்னை தடுக்காதீங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருடி, நீ எங்க போற அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு, அக்காவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அவ்வளோதான், உனக்கு முடிவு கட்டிடுவா. மரியாதையா இப்ப இந்த இடத்துல இருக்கிறியா இல்லையா அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, என்ன நீங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு உங்களுக்கு யாரு வந்துட்டு அனுமதி கொடுத்தது? நான் யாரை பார்க்க போகணும், யாரை பார்க்க போகக்கூடாது அப்படிங்கிறத சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, அன்னைக்கு அக்கா இருந்தா, அதனால நீ பேசினது எல்லாத்தையுமே நான் கேட்டேன். ஆனா இப்ப வந்துட்டு யாருமே இல்லை பக்கத்துல, கன்னத்துல மட்டும் பலார்னு வச்சேன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். என்னையெல்லாம் இந்த மாதிரி எதிர்த்து பேசுற வேலை வச்சுக்காத. ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி இதுதான் உங்களுடைய உண்மையான முகம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருங்க, நான் என் புருஷனை பார்க்க போறேன், தேவையில்லாம என்ன தடுக்கிற வேலையை வச்சுக்காதீங்க அப்படின்ட்டு. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, இப்பவே நான் அக்கா காரிக்கிட்ட போய் சொல்றேன் நீ எங்க போற அப்படிங்கிறத. அதுக்கு வில்லி ஈஸ்வரி ஹீரோயின் சொல்றாங்க, சரி போய் சொன்னா சொல்லிக்கிடுங்க, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப வில்லி என்ன பண்றாங்கன்னா, நேரா அவங்க அக்கா கிட்ட போயிட்டு, அக்கா உன் பொண்ணு இப்ப எல்லாம் உன் பேச்ச கொஞ்சம் கூட கேட்கறதும் இல்லை, மதிக்கிறதும் இல்லை. அவ அந்த டிரைவர் பையலை பார்க்க போறாளாங்க்கா. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்னடி சொல்ற? அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா, இப்போ உன் பொண்ணு வீட்டில் இல்லை, வேணும்னா போய் பாரு. ஊர் பஞ்சாயத்துக்கு முன்னாடி அவளுக்கும் அந்த டிரைவர் பயலுக்கும் எந்தவித சம்மதமும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். ஆனா இப்ப ஊர் பஞ்சாயத்தையும் எதிர்த்து உன் பேச்சையும் எதிர்த்து இப்ப அவ அந்த டிரைவர் பயலை பார்க்க போயிருக்கா. இது எவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியாதா? ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து நம்மளை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இங்க பாருக்கா, நீ இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் உன் பொண்ணு உன்னை விட்டு போயிருவா. ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்னதான் பேசுவாங்க, உன்னாலதான் இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்ட்டு பேசுவாங்க. நீ போயிட்டு உன்னோட பொண்ணை தடுக்கா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, அவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவா அப்படின்னு நான் நினைக்கவே இல்லையே, நான் இப்பவே போயிட்டு அவளை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அங்கேருந்து ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் இல்லை. அதை பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி. எங்கடி போனா அவ? அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஏன்க்கா உனக்கு தெரியாதா, உன் பொண்ணு அந்த டிரைவர் பயலை பார்க்கறதுக்காக கோவிலுக்கு போயிட்டா. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. இப்பவே நான் போறேன் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் நேரா ஹீரோவை போயிட்டு பார்க்குறாங்க. ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இந்த மாதிரி நம்ம வந்து சந்திக்கிறது ரொம்ப தப்பு, பஞ்சாயத்துக்கு எதிராக முடிவு பண்ற மாதிரி. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, என்னதான் உங்களுக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணாலும் எனக்கு உங்களை தவிர்த்து வேற எதுவுமே எனக்கு புரியாது. எனக்கு நீங்க மட்டும்தான் எனக்கு முக்கியம். மற்றபடி வேற யாரும் சொல்றதையெல்லாம் நான் காதில் வாங்க முடியாது. என் லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆள் அப்படின்னா அது நீங்க தான். எங்கள் அம்மா சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக உங்களை விட்டு கண்டிப்பாக என்னால் பிரியவே முடியாது. நீங்கள் தேவையில்லாமல் எங்கள் அம்மா சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஊர் மக்கள் இப்படி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவும் என்னை என்றைக்குமே ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் தப்பான முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும். இது கேட்டதும் அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, ஏன் இப்படி தப்பான முடிவு எடுக்கிற? என்னை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. கூடிய சீக்கிரம் இந்த குடும்பத்தை சேர்க்குறேன் அப்படின்னு நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், சரியா? அது வரைக்கும் பொறுமையாயிரு. இது கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, பொறுமையாக தான் இருக்கேன், ஆனால் அம்மா தான் என் பொறுமையை சோதிக்கிறாங்க. இதை கேட்டதும் அப்போ ஹீரோ சொல்றாரு, சரி அது இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம அதிகமா வந்து சந்திக்கிறது ரொம்ப தப்பு.
நீ எதுக்காக இப்ப என்ன பார்க்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, சித்தி வர வர ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. வீட்டை விட்டு வெளியில வந்தாலே எதுக்குடி நீ வீட்டை விட்டு வெளியில வந்த அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதையெல்லாம் கேக்குறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சித்தி ரொம்ப கொடுமை பண்றாங்க. ஆனா அம்மா இதையெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமாவே எடுத்துக்க மாட்டிக்கிறாங்க. சித்தியோட அந்த ஆட்டத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, சீக்கிரம் அவங்க பண்றது எல்லாத்தையுமே அத்தைக்கிட்ட நிரூபிச்சு உன்னை வீட்ல இருந்து கூட்டிட்டு போறேன், சரியா? ஹீரோயின் சொல்றாங்க, அது எப்போ அப்படின்னு தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அவர் சொல்றாரு, கூடிய சீக்கிரம் நான் உன்னை கூட்டிட்டு போவேன், சரியா? இப்போதைக்கு நீ வீட்டுக்கு போ. உனக்கு மட்டும் அத்தைக்கு மட்டும் நீங்க வந்திருக்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி அங்கிருந்து சத்தம் போடுறாங்க, ஏய் ரேவதி அப்படின்னு. அப்ப ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க, அம்மா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி அந்த இடத்துல வந்து நின்னுட்டு, எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு தெரியாம இவனை வந்து பாப்பேன், அவ்வளவுதான், நீ என் வார்த்தைக்கு வச்சிருக்கிற நம்பிக்கையா? ஊர் மக்கள்ல யாராவது ஒருத்தவங்க நீங்க ரெண்டு பேரும் சந்திச்சு பேசுறத பார்த்தா யார பேசுவாங்க? என்னதான் கேவலமா பேசுவாங்க. அத பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? உனக்கு உங்க அம்மாவோட மான மரியாதை எதுவுமே முக்கியம் இல்ல அப்படிங்கறது நீ இப்ப பண்ற செயல்ல பார்த்தாலே நல்லாவே தெரியுது. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்கம்மா, இவரை பார்க்காம என்னால இருக்க முடியலம்மா. எந்த அளவுக்கு இவர் முக்கியம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியாதம்மா. இங்க பாருங்க, நீங்க சித்தி சொல்றதை கேட்டுட்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா சித்தியே அவங்க புருஷன் கூட சேர்ந்து வாழலையே, அத பத்தி கொஞ்சம் கேட்டு பாத்தீங்களா அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, எங்க அக்காவுக்கு பிடிக்காது, நான் எதையுமே செய்ய மாட்டேன். என் அக்காக்காரிக்கு அந்த சிவனாண்டி கூட சேர்ந்து வாழ்றதுக்கு பிடிக்கல. அதனால உடனே நான் அவன்கிட்ட இருந்து விலகிட்டேன். ஏன்னா என் அக்காக்காரி தான் எனக்கு ரொம்ப முக்கியம். என் அக்கா என்ன சொல்றாளோ அதுதான் நான் செய்வேன், அதுதான் நான் கேட்பேன். இப்போ நானே அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ தான் தேவையில்லாம இப்படி எல்லாம் அந்த டிரைவர் பைய பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. நடக்கிறதை எல்லாம் பார்க்கும் பொழுது உனக்கு அக்காக்காரிய விட இந்த டிரைவர் பைய தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இங்க பாருடி, அந்த டிரைவர் பையல நம்பாத அப்படின்னு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, சித்தி உங்ககிட்ட நான் ஏற்கனவே வார்ன் பண்ணிட்டேன். எங்க அம்மா மட்டும்தான் எனக்கு அட்வைஸ் பண்ணணும், நீங்க பண்றது அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன். இது கேட்டதும் ஈஸ்வரி டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோயினை பார்த்து, இங்க பாரு, ஊர் மக்கள் முன்னாடி எல்லா முடிவு பண்ண பிறகு நீ இவனை வந்து ரகசியமா பாக்குறது சரியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, நீங்க என்னதான் இவர்கிட்ட இருந்து என்னை பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் நீங்க இப்படி எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்க. ஆனா பிரிச்சு வைக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சுல்ல, அப்புறம் ஏமா இங்க வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு இவரை கண்டிப்பா மறக்கவே முடியாது. நீங்க என்னதான் சொன்னாலும் இவரை மறக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டேன். நீங்க எனக்கு அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு நீங்க மனம் மாறுறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரி டென்ஷன் ஆகி ரேவதிய அடிக்கிறதுக்கு கை ஓங்குறாங்க. அப்ப ஹீரோ டக்குன்னு கையை தடுத்து, இங்க பாருங்க, ரேவதி உங்களோட பொண்ணா இருக்கலாம், ஆனா ரேவதி என்னோட ஒய்ஃப். என் கண்ணு முன்னாடியே நீங்க ரேவதி மேல கை வைக்கிறத நான் என்னைக்குமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். அத முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இனிமே ரேவதி அடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேச, இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, உன் கண்ணு முன்னாடியே அந்த டிரைவர் பையன் எப்படி பேசுறான்னு பாத்தியா? இந்த அளவுக்கு அவனுக்கு அதிகப்படியான திமிரு அதிகமாயிருச்சு. இதுக்கு நான்க்கா ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன், இவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறத உன்கிட்ட நான் திரும்ப திரும்ப அட்ரஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. பாத்தியா, இவனோட சுயரூபம் இப்ப தெரிஞ்சு போச்சு பாத்தியா? இத்தனை நாளும் அத்தை அத்தைன்னு சொல்லி அடிமை மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு உன் கண்ணு முன்னாடியே உன்னை எடுத்து பேசுறான். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன தெரியுது? இவனோட அதிகாரம் நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி, இத்தனை நாளும் இவனை ரொம்ப நல்லவன்னு நினைச்சு நான் ரொம்பவே ஏமாந்துட்டேன். இங்க பாரு ரேவதி, ஊர் மக்கள் எல்லாருமே பார்த்தாங்கன்னு வச்சுக்கீங்க, ஊர் பஞ்சாயத்துல நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதுக்கு பாய்ப்பாங்க. அப்படி என்ன ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணுமா? ஊர் மக்கள் முன்னாடி என்ன அவமானப்படுத்தணுமா சொல்லு? அப்படி அவமானப்படுத்தணும் அப்படின்னு நீ நினைச்சேன்னா இந்த டிரைவர் பைய கூட நின்னு பேசிக்கிட்டு நான் வேணான்னு சொல்லல அப்படின்னு. ஹீரோ நேரா ரேவதிய பார்த்து, இங்க பாரு, கூடிய சீக்கிரம் அத்தையோட இந்த கோவத்தை தணிப்பேன், நீ அத்தை கூட போ.
ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க சொல்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் இப்ப நீங்க சொல்றதை கேக்குறேன் அப்படின்னு நேரா அவங்க அம்மாவை பார்த்து வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல, அப்ப வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து பாத்தியாக்கா அப்படின்னு சொல்ல, அப்ப ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து எனக்கு தெரியாம என் பொண்ணை ரகசியமா சந்திக்கிறியா, உனக்கு நான் முடிவு கட்டாம விட மாட்டேன். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க நீங்க தேவையில்லாம என் மேல கோவப்படுறீங்க. என் மேல கோவப்பட்டு எந்த வித பிரயோஜனமும் இல்ல. இங்க பாருங்க, உங்க பொண்ணு வந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணு. அவ என் மேல ரொம்ப அன்போட இருக்கிறா. ஆனா நீங்க தான் எங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க. நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் கண்டிப்பா உங்களால எங்களை பிரிக்கவே முடியாது. உங்க தங்கச்சி சொல்றாங்க அப்படிங்கறத வச்சுதான் நீங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்க தங்கச்சி எவ்வளவு பெரிய கெட்டவங்க அப்படிங்கிறத நீங்க கூடிய சீக்கிரம் தெரிஞ்சுப்பீங்க. அதை கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். அதுக்கு வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா உன் கண்ணு முன்னாடியே அவன் என்னை பத்தி என்ன பேசுறான்னு பத்தியா, இங்க பாரு, இவனுக்கு இதுக்கு மேலேயும் நம்ம வந்துட்டு டைமே கொடுக்க கூடாது. இங்க பாருடா, நானும் அக்காவும் சேர்ந்து உன்னை இந்த ஊரை விட்டு துரத்தி அடிச்சுட்டு மறு வேலை பாக்குறோம். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க சின்ன மாமியாரே, நீங்க எப்படிப்பட்ட ஆளு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தான் டிக்கெட் போட போறேன், ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல வில்லி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஹீரோ வந்துட்டு நேரா வீட்டுக்கு போறாரு. அப்ப ஹீரோயின் வீட்டுக்கு போனதோட ஈஸ்வரி ஹீரோயினை பார்த்து, இங்க பாரு, உனக்கு என் மேல கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல. அந்த டிரைவர் பையல யாருக்கும் தெரியாம என்ன தைரியத்துல நீ பார்க்க போன, அப்போ என் மேல கொஞ்சம் கூட உனக்கு மரியாதையே இல்ல அப்படின்னு தானே அர்த்தம். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா உங்க மேல மரியாதை இல்ல அப்படின்னு யாருமா சொன்னது, உங்களை எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஆனா நீங்க மொத்தமாவே சேஞ்ச் ஆயிட்டீங்க. உங்க தங்கச்சி சொல்றாங்க அப்படிங்கறத வச்சு நீங்க எல்லாத்தையுமே நம்பிக்கிட்டு இருக்கீங்க. என் வாழ்க்கையை பத்தி நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஒரு தடவையாவது நீங்க யோசிச்சு பார்த்திருந்தீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட முடிவையே நீங்க எடுத்திருக்க மாட்டீங்க. இங்க பாருங்கம்மா, அவரு எனக்காக வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு தெரியுமா. ஆனா நீங்க அதையெல்லாம் கொஞ்சம் கூட பெரிய விஷயமா எடுத்துக்கவே மாட்டேங்கிறீங்க. இங்க பாருங்கம்மா, கூடிய சீக்கிரம் என் புருஷன் சொல்றது எல்லாமே உண்மை, சித்தி சொல்றது எல்லாமே பொய் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்க. கூடிய சீக்கிரம் என் கண்ணு முன்னாடியே அது எல்லாமே நடக்கும், நீங்க பார்க்கத்தானே போறீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என் அக்கா ஒன்னும் ரோஷம் கட்டவ கிடையாது. அவளுக்கு என்ன முடிவெடுக்கணும் என்ன முடிவெடுக்க கூடாது அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். அதனால நீ தேவையில்லாம உன் இஷ்டப்படி ஆடணும் அப்படின்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு வில்லி பேசுறாங்க. அப்ப ஹீரோயின் கோவமா அவங்க ரூமுக்கு போறாங்க. வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா இவளுக்கு வர வர ரொம்பவே அதிகமான திமிரு அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. இப்ப எல்லாம் நம்ம பேச்ச கொஞ்சம் கூட கேக்குறதும் இல்ல, மதிக்கிறதும் இல்ல. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த டிரைவர் பையதான்க்கா. அவதான் நம்ம பொண்ணுகிட்ட பலதையும் சொல்லி கொடுத்து இப்படி நமக்கு எதிரா தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு சீக்கிரம் முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி, என் பொண்ணையே இவன் எனக்கு எதிரா தூண்டி விட்டுருக்கான். இது வரைக்கும் ரேவதி என்ன வந்துட்டு எதிர்த்து பேசினதே கிடையாது. ஆனா இப்போ இவன் என்னை எதிர்த்து பேசுறத பார்த்தா எனக்கு எவ்வளவு கஷ்டமா தெரியுமா இருக்கு. இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் அந்த பரமேஸ்வரியும் டிரைவர் பயலும் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ நேரா வீட்டுக்கு போனதும் நேரா ஹீரோயினுக்கு போன் பண்றாங்க. ஹீரோயின் போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ கேக்குறாரு, வீட்டுல என்னாச்சு, கண்டிப்பா சின்னத்தை இடையே பெரிய பிரச்சனை ஆகியிருப்பாங்களே. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, ஆமா பெரிய பிரச்சனை தான் ஆக்குனாங்க, ஆனா எப்படியோ நான் அம்மா கிட்ட பேசி சமாளிச்சுட்டேன். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இதுக்குதான் சொன்னேன், அடிக்கடி வந்து சந்திக்க வேணாம் அப்படின்னு இதுக்குதான் சொன்னேன், இதனால பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இதுக்குதான் சொன்னேன். அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க என்னோட ஹஸ்பண்ட், உங்களை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை இல்ல. சித்தி தான் இப்படி சத்தம் போடுறாங்க அப்படின்னா அவங்க பேச்செல்லாம் என்னால கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசுறாங்க. சோ கண்டிப்பா ஒரு நாள் நம்ம ஈஸ்வரிக்கு நம்ம வில்லிக்கு ஹீரோ சரியான ஆப்பு வைப்பாரு. இது எல்லாமே அப்கமிங் எபிசோட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுது. சரி, இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு கதையில பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.